இப்போ இந்த குருநாதர் சொல்றாரு, ஏன் இங்க வந்தீங்க? உங்க குருநாதருக்கு என்னாச்சு? அவர் சமாதி ஆயிட்டாரு. பாதி பாடம் சொல்லி கொடுக்கும் போதே அவர் சமாதி ஆயிட்டாரு. மீதி பாடத்தை நாங்க கத்துக்கணும், அதனால உங்ககிட்ட சேர்ந்து கத்துக்கலான்னு வந்திருக்கோம். என்னங்க குருநாதரே, உங்களுக்கு தட்சணை கொடுக்கணும், ஃபீஸ் எவ்வளவு கொடுக்கணும்? எங்கிட்ட முதல் முறையா பாடம் கத்துக்க வந்தேன்னா கண்டிப்பா ஒரு 50 வெள்ளி தான் ஃபீஸ். ஆனா நீ இன்னொருத்தர்கிட்ட பாடம் படிச்சுட்டு வந்திருக்காரு, நீ 100 வெள்ளி கொடு அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. என்னங்க சுவாமி, நாங்க ஏற்கனவே கத்துக்கிட்டு வந்திருக்கிறோம், அப்போ 50 வெள்ளியிலிருந்து இன்னும் கம்மி பண்ணி ஒரு 10 வெள்ளியோ 15 வெள்ளியோ தானே வாங்கணும், இது ரொம்ப அநியாயமே இருக்கு அப்படின்னு சொன்னதையும் அவர் சொல்றாரு, சுவாமி சொல்றாரு, ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவனை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப சுலபம்ப்பா. அவனுக்கு ஞானத்தை நோக்கின பாடம் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். கொஞ்சம் தெரிஞ்சா கூட மனசு நிறைய தெரிஞ்ச மாதிரி பூதாகரமா காமிச்சிருவோம். ஸோ முதல்ல நான் பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கக்கூடிய குப்பைகளை முதல்ல வெளியே தூக்கி போடணும். அதுக்கு நான் நிறைய வேலை செய்ய வேண்டியது வரும். அதனால எனக்கு அதிகமான ஃபீஸ் வேணும். அன்பான